அவல் பூந்திரியில் பானிபூரி, மசால் பூரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானே பார்த்துட்டு சாய்ந்து அது எங்கே இருக்குன்னா ஈரோடு டு பழனி போகிற ரோட்டில் அவல் பூந்திரின்னு சொல்லிட்டு கல்கி செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வாப்பணும்னு வைக்கிறாங்க. இது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 10 10 20 20 பார்சல் வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா 5 ரூபா சேர்த்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ ரேட் குறைச்சலாக இருக்குது. குவான்டிட்டி இது குறைச்சிருவாங்களா இல்லை குவாலிட்டி இது குறைச்சிருவாங்களா அப்படின்ட்டு தான் நானும் போய் கடையில் போய் சாப்பிட எனக்கு வந்திருக்கிறேன். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா மொட்டு காளான்னு, அடுத்து பார்த்திங்கன்னா பேல்பூரி. ஸோ இந்த ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பார்சல் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து ஒய்ஃப் வந்து காளான் வந்து ரொம்ப அடிக்கடி விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. சரி ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வாங்கிட்டு போகலாம். இப்போ டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டடாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பேல்பூரி சாப்பிட்டு பார்த்தேன். பேல்பூரி 10 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்து. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பானி கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கீதாட்ட வந்து டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவ்வளோ வந்து சாப்பிட்டு பேல்பூரி டேஸ்ட் நல்லா இருக்குது, உப்பு காரம்லாம். ஆனால் காளால் மட்டும் லைட்டாக ஆயில் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க. அதை மட்டும் மாற்றிட்டாங்கன்னா ரெண்டுமே பக்காவாக இருக்குது, சாப்பிட்லாம். இந்த ரேட்டுக்கு இவ்வளோ குவான்டிட்டி நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் பூந்துரை சரௌண்டிங் இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களில் யார் எத்தனை பேர் இந்த கடையில் போய் சாப்பிட்ருக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட காளான் அண்டு பேல்பூரியோட குட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ நியர்பை பூந்துரை இல்லை ஈரோடு டு சென்னிமலை இந்த பழனி போகிற ரோட்டில் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டே இருக்குது. ஸோ கல்கின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபுட்டு கடை இருக்கும். சரி நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது தான் கொஞ்சம் ஆயில், உப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. உப்பு கொஞ்சம் சேர்த்து ஆயில் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா காளான் வந்து நார்மல் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது ஒன்று தான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது. அங்கே சாப்பிடும் போதே இருந்துச்சு. சரி அவங்ககிட்ட சொன்ன ஒரு மாதிரி மனசுக்காங்களான்னு மட்டும் தான் நான் இங்கே வந்து வீட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் சொன்னோம். மசால் பேல்பூரி தான் ஓகே. முட்டை பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சூப்பர் குட் இது.